தாம்பரத்தில் இருந்து போலீஸ் தடையை மீறி சென்னையை நோக்கி பேரணி செல்ல முயன்ற ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வலியுறுத்தி சேலத்தில் இருந்து சென்னைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு அமைப்பினர் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு தாம்பரம் வந்த அந்த அமைப்பைச் சேர்ந்த 72 பேரை சென்னை நோக்கி செல்லவிடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் காலை 10 மணிக்கு 72 பேரோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் அதன் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் தடையை மீறி சென்னை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கும் போலீசுக்கும் இடையே சுமார் 15 நிமிடம் தள்ளுமுள்ளு நீடித்தது. அதனைத் தொடர்ந்து ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் உள்ள சரத்து. சாதி ஆணைக்குறை தடுக்க வேண்டும் என்று பல உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இத்தகைய ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைக்கு அனுமதி மறுத்தது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.